ரீசெண்டா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. எப்படி டெவில் ஃப்ரூட் வந்து அவேக்கனிங் ஆகுதுன்ட்டு. பேசிக்கா டெவில் ஃப்ரூட்டே ஒரு மிஸ்ட்ரி. அந்த மிஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு மிஸ்ட்ரி தான் இந்த அவேக்கனிங். ஒரு யூசர் அவன் டெவில் ஃப்ரூட்டை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீப்பா மாஸ்டர் பண்ணி வச்சிருந்தானா அந்த டெவில் ஃப்ரூட் அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவனுக்கு பவர்ஸை கிராண்ட் பண்ணும். லைக் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் புது எபிலிட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், புது ஃபார்ம்ஸை கொடுக்குறதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஒரு டெவில் ஃப்ரூட்டை எப்படி அவேக்கனிங் பண்ணுறது? ஒரு டெவில் ஃப்ரூட்டோட பேசிக் பவர்ஸை நல்லாவே மாஸ்டர் பண்ணுறது மூலமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைனா லைஃப் ஆர் டெத் பேட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைனா ஒரு யூசரி அவன் டெவில் ஃப்ரூட் கூட டீப் கனெக்ஷனில் இருக்கணும், ஸ்ட்ராங் வில் இருக்கணும், அப்படி இருந்தால் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. 5 எல்டரில் ஒருத்தனுமே ரிவீல் பண்ணியிருப்பான் ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட்டுக்குமே தனிப்பட்ட வீல்டு இருக்கும்ட்டு. அதுலேயும் எக்ஸ்பெஷலி ஜோயின் டைப் டெவில் ஃப்ரூட்டுக்கு ஸ்ட்ராங்கான வீல்டு இருக்கும். அதுவே சூஸ் பண்ணிக்கிடும் யார்கிட்ட போகணும்ட்டு. அப்படி தான் ஹிட்ட நோமி பல செஞ்சுரிஸாக வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட மாட்டாமல் சுற்றிட்டு இருந்திருக்கும். நமக்கு தெளிவாக தெரியுது டெவில் ஃப்ரூட்ஸுக்குன்ட்டு தனிப்பட்ட வில் இருக்குன்ட்டு. அந்த வில் வந்து அந்த யூஸரோட வில் கூட பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆக போச்சில் 100% பார்த்தீங்கன்னா அவேக்கனிங் ஆகும். அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம லூஃபி. ஏன்னா லூஃபி டெவில் ஃப்ரூட்டோட நேச்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம், ஜாய், ஹோப்பு, இந்த மூணுமே லூஃபி கிட்டே இருக்கும். லூஃபி நிறைய கண்ட்ரியை வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கான். அலபாஸ்டா, ட்ரெஸ்ரோசா, ஃபிஷர்மன் ஐலண்டு, வானோன்ட்டு. அண்ட் லூஃபியுமே அவனுக்கு தோணதை பண்ணிக்கிட்டு பிடிச்சதை பண்ணிக்கிட்டு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மோஸ்ட் ஃப்ரீயான பர்சனாக இருக்க ஆசைப்படுவான். அதனால தான் பைரட் கிங்காகவும் மாற ஆசைப்படுறான். அண்டு லூஃபி கியர் ஃபிகுல போக புஷில் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருப்பான்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அப்படின்னா டெவில் ஃப்ரூட்டோட வில்லும் அந்த யூஸரோட வில்லும் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆக புஷில் அந்த டெவில் ஃப்ரூட்டுமே அவேக்கனிங் ஆகும். இந்த அவேக்கனிங் ப்ராசஸுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள்னா அது ஒயிட் பீடோட குரகுர நோமி. ஏன்னா அந்த டெவில் ஃப்ரூட்டால் உலகத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அந்த டெவில் ஃப்ரூட்டோட நேச்சர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன், பியூர் கேயாசி. பட் ஒயிட் பீடோட அந்த நேச்சர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை பாதுகாக்கணும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், மற்றபடி டிஸ்ட்ராக்ஷன் நோக்கி போகவே மாட்டார். இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஒயிட் பீடோட வில்லும் அதே மாதிரி குரகுர நோமியோட வில்லும் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, மிஸ்மேட்சாக இருக்குது. அதனால தான் ஒயிட் பீடால் அவன் டெவில் ஃப்ரூட்டை அவேக்கனிங் பண்ண முடியல. இதே மாதிரி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்குது. டோஃப்ளெமிங்கோட டெவில் ஃப்ரூட் சொல்லலாம், அப்புறம் கைடோட டெவில் ஃப்ரூட் சொல்லலாம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி என்னமே டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள். டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி ஒரு பெரிய வீடியோ போடுறேன், அதில் தெளிவாக சொல்கிறேன்.